Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 386 part 1. ஓபன் பண்ணா போன பாட்டுல அந்த மெர்மைடு நேரா சஞ்சி மேல வந்து பொத்துன்னு விழுந்துச்சுல, அத பாத்துட்டு அத்தனை பேருமே வாய பொளந்துருவாங்க. ஏன்னா இவங்க தான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் மெர்மைட பாக்குறாங்க. எல்லாரும் இல்ல, ஒன்னு ரெண்டு பேரும் ஆல்ரெடி பாத்துட்டாங்க. பட் இருந்தாலுமே சடனா இப்படி பார்த்த உடனே ஷாக் ஆயிரும். அவ சஞ்சி மேல விழுந்துட்டமே, அவன் உயிரோட தான் இருக்கானான்னு உலுப்பி பாப்பான். அவனே சந்தோஷத்துல உறைஞ்சு போயிருக்கான். எப்படி ரெஸ்பாண்ட் பண்ணுவான்? அவன் அந்த டைம் நம்ம ஆளுல பார்த்தா ஐயோ ஆத்தாடின்னு தொண்டனாக்கு கிளியர் அளவுக்கு கண்டமணி கத்துவா. என்னடா மனுஷங்களை பார்த்த உடனே சர்ப்ரைஸ் ஆயிட்டானாமா. சாப்பர் வந்து கத்திட்டு கிடப்பான், நாங்க தான் உன்ன பார்த்து சர்ப்ரைஸ் ஆகணும், நீ என்ன எங்களை சர்ப்ரைஸ் ஆகுறேன்னு. ஏன்னா அவளை பார்க்கும் போதே தெளிவா தெரியுது அவ தான் அக்மார் கடல் கண்ணின்னு. ஆனா அவன் நம்மள கிட்ட தேங்க்ஸ் தான் சொல்லுவா. ஏன்னா இவங்க மட்டும் அந்த மான்ஸ்டர் அடிச்சு இவளை காப்பாத்தலன்னா இந்நேரம் அதோட வயித்துல இவ டைஜஸ்ட் ஆயிருப்பா. இது ஒரு டைம் ரெண்டு டைம்னா பரவாயில்ல, 20வது டைம் இந்த மாதிரி நடக்குதும்பா. அட சண்டாளி, ஏதோ பிக்னிக்கு போயிட்டு வந்த மாதிரி போயிட்டு வந்திருக்காங்க. சரி, இப்ப நம்மள காப்பாத்தி இருக்காங்க, அவங்களுக்கு தேங்க்யூ சொல்ற மாதிரி ஏதாச்சும் பண்ணணும்ல. அதனால உங்களுக்கு நான் சாப்பிடறதுக்கு டக்கோயாக்கி தரேன்பா. டக்கோயாக்கியான்னு லூஃபி நாக்க தொங்க போட்டு போய் நிப்பான். ஏன்னா நம்மளுக்கு அது ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ஃபுட். இத சொன்னதுக்கு அதோட விலை வெறும் 500 பெரிஸ் தான்பா. உடனே எல்லாத்துக்கு காண்டாயிரும். பின்ன இவங்களா கேட்டு வாங்கினாங்க, அவளே நன்றி கடனுக்கு தரேன்னு சொல்லிட்டு இப்ப விலைய சொல்றான். உடனே அவ கூட வந்த ஸ்டார் பீஸ் செவனியோட ஒன்னு விட்டு, என்ன லூசு அவங்க கிட்ட போய் வித்துட்டு இருக்காமா, ஐயோ நான் தப்பு பண்ணிட்டேனேன்னு வாய்கிலேயே கத்துவா. இதுல இருந்தே நல்லா தெரியுது நம்மளுக்கு ஏத்த மாதிரி ஒரு பைத்தியம் தான் இவன்னு. சஞ்சய்க்குன்னா சந்தோஷம் தாங்க முடியல, அப்படியே பம்பரம் மாதிரி சுத்துவான். நான் ஒரு வழியா கடல் கண்ணியை மீட் பண்ணிட்டேன். கடல் கண்ணி தான் என் கண்கள், கடல் கண்ணி தான் இந்த உலகத்தோட பெண்கள், கடல் கண்ணி இல்லன்னா இந்த உலகத்துல தண்ணி இல்ல. நான் எப்படியோ ஃபர்ஸ்ட் டைம் மெர்மைட மீட் பண்ணிட்டேன் அப்படி இப்படின்னு அவளை விடாம சுத்தி வருவான். அவளோட பேரு கேமி. உசோப்ப பாத்துட்டு, அதான் இதுக்கு முன்னாடி கொக்கரோன்னு ஒரு மெர்மைட மீட் பண்ணில, அப்புறம் என்ன இவள ஃபர்ஸ்ட் டைம்னு சொல்ற, லூசா நீன்னு கேப்பான். அவ பேரை சொன்ன உடனே அவ்வளவு நேரம் பம்பரமா சுத்திட்டு இருந்த பையன் அங்கேயே தலைய தொங்க போட்டு நடக்க முடியாம புத்துன்னு விழுந்து ரொம்ப ஃபீல் பண்ணுவான். என்னன்னா த்ரில்லர் பார்க்கல சாவ பயத்தை காட்டினாங்கல்ல, அப்ப கூட அவனுக்கு அந்த அளவுக்கு பயம் இல்லையாமா. ஆனா அவன் வாழ்க்கையிலேயே அதை விட மோசமான ஒரு தருணம் ஒண்ணு இருக்குது, அத உங்ககிட்ட நான் சொல்லணுமான்னு அந்த கொக்கரோவை பார்த்த மேட்டரை தான் சொல்ல வருவான். உடனே உசோப்பு, டே நான் அவனை பயன்படுத்தணும்னு அப்படி சொல்லல, நீ தான் ஆல்ரெடி மெர்மைட பாத்துட்டியே, திருப்பி இவளை ஃபர்ஸ்ட் டைம்னு சொன்னியே, அதனாலதான் சொன்னேன்பா. நமிக்கே காண்டாவும். பின்ன கொக்கரோ எவ்வளவு ஹெல்ப் பண்ணாங்க, அவளை வச்சு ஓவரா விளையாண்டுட்டு இருந்தானுங்கன்னா லூஃபி ஷாக் ஆயிருவான். இது கொக்கரோ மெர்மைடான்னு ஏன்னா அவனுக்கு தெரியாது இல்ல. அவன் பார்க்கும்போது அவன் நடந்துட்டு தான் இருந்தா, அப்புறம் எப்படி அவளை மெர்மைடுன்னு சொல்றீங்கன்னு கேட்டா, அவ மெர்மைடா மாதிரி நம்மளால காப்பாத்தி வித்த காட்டிட்டு இருக்கும் போது லூஃபி லுச்சி கூட சண்டை போட்டுட்டு இருந்தான். பிராங்கியே ஃபர்ஸ்ட் டைம் அவ தண்ணிக்குள்ள இருந்து ஜம்ப் பண்ணி வரத பார்த்துட்டு மிரண்டுட்டான். இத சொன்ன உடனே லூஃபியோட மூஞ்ச பாக்கணுமே, ஏது கொக்கரோ ஒரு மெர்மைடா, நல்ல வேலை அப்படி ஒரு கருமத்தை நான் பாக்கலம்பா. நமி மூஞ்சிலேயே ஒரு குத்து. பின்ன சும்மா நம்மள அசிங்கப்படுத்திட்டு இருக்கான்ல அந்த காண்டு. ரோபினுக்கு இந்த மெர்மைட புடிச்சு போச்சு, ரொம்பவும் கியூட்டா இருக்காலாமா. உடனே புரூக்கும், நான் இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு மெர்மைட மீட் பண்றேன், எனக்கு கொஞ்சம் காசு தரீங்களா ப்ளீஸ்னு வந்து நிப்பான். சஞ்சி வாயிலேயே ஒரு மிதி, அவ எதுக்குடா தரணும்னு. அவ ஸ்கெலிட்டன் பேசுதேன்னு சொல்லி பீதியாயி கத்துவாளா, பாத்தியா என் செல்லம் பயந்துருச்சு, இனி அவ பக்கத்துல வந்த உன்னை பொலந்துருவேன்பா. பயந்துட்டாளா, அப்ப கொஞ்சம் ஃபன் பண்ணலாம்னு சொல்லிட்டு அவன் மண்டே ஓபன் பண்ணி காட்டுவான். ஸ்கெலிட்டனை பார்த்து பயந்தவ அவன் மண்டே ஓபன் பண்ண பார்த்துட்டு வாவ் ஃபன்னா இருக்குன்னு சொல்லி கை தட்டி என்ஜாய் பண்ணுவா. என்ன உடனே எல்லாத்துக்கிட்டையும் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்கிற மாதிரி லுக் விடுவாங்க. அடுத்தடுத்து ஆளுக்கு கேள்வியா கேட்டுட்டு இருந்தவன சஞ்சய் காண்டாயி கத்துன்னு கத்திட்டு சண்டை போட ஆரம்பிச்சிருவான். அதே நேரம் அந்த ஸ்டார் பீஸ காட்டுறாங்க. அது செவுத்துவாரமா போய் நின்னுட்டு, நீ மிஸ் பண்றியா, நான் ரொம்ப ரொம்ப மிஸ் பண்றேன், அதுவும் என்னன்னு சொல்லி அது பாட்டுக்கு பேசிட்டு இருக்கும். உடனே லூஃபி அலேக் அதை தூக்கி, ஆமா இது யாரு கேமி, கொலை 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 கொலைன்னு இருக்குதுமா, இதோட பேரு பப்பகு, ஒரு ஸ்டார் பிஷ் ஆமா. சொல்ல போனா இந்த கேமியோட மாஸ்டர். அதத்தான் இவங்களால நம்பவே முடியல, எது உனக்கு இது மாஸ்டரான்னு. ஆனா அது நல்லா தான் பேசும். நமியே பேந்த முழிப்பா, என்ன ஸ்டார் பிஷ் எல்லாம் பேசுதேன்னு. ஆனா அதை விட வியர்டான விஷயம் என்னன்னா, இது ஒரு பெட்டு, இத போய் மாஸ்டர்னு சொன்னாங்கன்னா அதுதான் ஆச்சரியமா இருக்குன்னு சொல்லும் போதே அது உடனே கிட்டார் எடுத்துக்கிட்டு மேல போய் நின்னுட்டு, என்ன பெட்டா வச்சிருக்கிறதுக்கும் மாஸ்டரா வச்சிருக்கிறதுக்கும் நிறைய காரணம் இருக்குன்னு சொல்லி அப்படியே பயங்கரமா மியூசிக்க போட்டு பாட ஆரம்பிச்சிரும். உடனே எல்லாரும் பயங்கரமா இத பாராட்டுறாங்கன்னு நினைச்சு தேங்க்யூ எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னு சொல்லும். ஆனா யாரும் அதை கண்டுக்கவே இல்ல. அதுக்கு பதிலா கேமி போட்டிருக்க டிஷர்ட்டை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. அது கிரிமினல்ங்கிற ஒரு பிராண்ட் டிஷர்ட் ஆமா. ஃபிஷ்மேன் ஐலாண்ட்ல நிறைய இருக்குதாமா. இத டிசைன் பண்ணதே அந்த பப்பகுங்கிற ஸ்டார் பிஷ் தான். கூடிய சீக்கிரத்துல நானும் டிசைனர் ஆக போறேன்னு சந்தோஷமா சொல்லுவா. பாவம் இவ்வளவு நேரமா தனியா புலம்பிட்டு யாருமே நம்மள கண்டுக்கலன்னு அப்படியே சோகமா படுத்துரும். உடனே லூஃபி போய், நீ எப்படி எங்கள மாதிரி பேசுறேன்னு கேள்வியை கேட்பான். உடனே அதுக்கு சந்தோஷம் தாங்க முடியல, நம்மகிட்டயும் பேச வந்துட்டாங்கன்னு. இது ஒரு நல்ல கேள்வி. நான் சின்ன வயசா இருக்கும் போது நானும் ஒரு மனுஷன் தான் நான் இனி நினைச்சேன். ஆனா பெருசானதுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சது நான் ஒரு ஸ்டார் பிஷ்ன்னு. என்னால சின்ன வயசுல இருக்கும் போதே மனுஷங்க மாதிரி பேச முடியும்னு சொல்லும். அப்பதான் புரியுது, அது சின்ன வயசா இருக்கும் போது மனுஷனா நினைச்சதுனால மனுஷங்க மாதிரியே பேச ட்ரை பண்ணி இப்ப மனுஷங்க மாதிரியே பேசுது. ஆனா அது ஒரு ஸ்டார் பிஷ். ஆனா
அதுக்கு இந்த உலகமே அதை பாராட்டுற அளவுக்கு ஒரு பெஸ்ட் டிசைனரா வரணும் தான் ஆசை. நல்ல வேலை நீங்க காப்பாத்துனீங்க. இனி என்னால ஒரு டிசைனரா வர முடியும்னு சொல்லிட்டு இருக்கும் போது நமி ஒரு முக்கியமான விஷயத்தை இவங்க கிட்ட பேசணும்பா. ஆனா லூஃபி, நமி என்ன பேசிட்டு இருக்க? நமக்கு முதல்ல முக்கியம் டக்கோயாக்கி, அப்புறம் தான் மத்ததெல்லாம். எப்பா பார்த்தாலும் சோறு 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 சோறு. அவளும் சரி ஓகே நான் கண்டிப்பா உங்களுக்கு தருவேன். அப்ப நம்ம போய் ஹட்சினை மீட் பண்ணலாம்பா. ஹட்சின் யாருன்னு கேட்கும் போதே டக்குன்னு டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்டைல் எடுத்து ஹட்சனுக்கு போன் அடிப்பான். போன் அட்டன் பண்ண உடனே நான் தான் கேமி, அந்த மான்ஸ்டர் வந்ததுனால நம்ம 2 பேருமே பிரிஞ்சிட்டோம். இப்ப நீ எங்க இருக்கேன்னு கேப்பா. ஆனா அப்பதான் ஒரு ட்விஸ்ட், ஆப்போசிட்ல பேசினது ஹட்சினே கிடையாது, வேற ஒருத்தன். உடனே அவ பீதியாயி அப்படின்னா நீ யாரு என்னன்னு கத்துன்னு அத்துவா. நான் தான் மேக்ரோ, என்ன தெரியல டோபே மேக்ரோ பைரட்ஸ் அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணுவானா. அதுலயே தெரிஞ்சு போச்சு இவங்களுக்கு ஏதோ ஒரு பஞ்சாயத்துன்னு. உனக்கு எப்படி ஹட்சினோட டிரான்ஸ்போர்ட்டர் ஸ்டைல் கிடைச்சது? உண்மையை சொல்லுன்னு கேப்பா. அவன் தான் அவனை அடிச்சு புடிட்டானாமா. கேமிக்கு செம கான்பிடென்ட், கண்டிப்பா ஹட்சின் உங்ககிட்ட தோக்க மாட்டான், நீ போய் சொல்ற, அவன் எங்க இருக்கான் உண்மையை சொல்லுன்னு கேட்டா அந்த பைரட்டே ஆமா நார்மலா சொல்லணும்னா ஹட்சி அளவுக்குலாம் நாங்க மேட்ச் இல்ல, ஆனா இந்த டைம் நாங்க ஃப்ளையிங் ஃபிஷ் ரைடர்ஸோட டீம் அப் பண்ணிட்டோம், அதனால அவனால ஒன்னும் பண்ண முடியலங்கிற மாதிரி சொல்லுவானா. அந்த டைம் ஹட்சியோட சவுண்ட் கேட்கும். கேமி நீ நல்லா இருக்கியா? நல்ல வேலை நான் உன்னை நினைச்சு பயந்துட்டேன்னு. உடனே கேமி பதறுவா. ஹட்சி நீ ஓகே தானே? உன்னை அடிச்சிட்டாங்கன்னு சொன்னாங்க, அது உண்மையான கேப்பா. ஆமாமா கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தவனே நீ புடிச்சிட்டாங்க, ஆனா நீ இங்க வராத, சீக்கிரமாவே இவனை எல்லாத்தையும் நான் பொலந்து கட்டிட்டு ஒரு கவலையும் பட வேண்டாமா. அதுக்கப்புறம் அந்த மேக்ரோ பைரட் நான் ஹட்சினை விற்க போறேன்பா. ஏன்னா ஆக்டோபஸ் ஃபிஷ்மேன் எல்லாமே ரொம்ப ரொம்ப ரேரான ஆளுங்க, அவனில வித்தா கண்டிப்பா காசு குவிஞ்சிரும்பா. இன் கேஸ் நீ அவனை காப்பாத்தணும்னா தாராளமா வா. நாங்க 5 கிலோமீட்டர்ல ஈஸ்ட் ஆஃப் குரோல இருக்கோம், அதுவும் 44ல சபோடி ஆர்கிபெலகோல. ஆக்சுவலா அது கிட்னாப்பிங் கேங்கோட ஹைட் அவுட், அங்கதான் அந்த ஃப்ளையிங் ஃபிஷ் ரைடர்ஸ் எல்லாம் இருப்பாங்க. முடிஞ்சா வந்து காப்பாத்தீங்கன்னு சொல்லிடுவானா. ஹட்சின் உள்ள இருந்து கத்திட்டு இருப்பான், வராத கேமி வரவே வராதன்னு, வாய மூடுன்னு சொல்லி அவனை கண்டமேனிக்கு அங்க அடிக்கிற சவுண்ட் வேற கேக்குமா. அதை பார்த்துட்டு பயங்கரமா ஷாக் ஆயிருவான். நம்ம ஆளுங்க எல்லாத்துக்குமே தெளிவா தெரிஞ்சு போச்சு அவ பெரிய பஞ்சாயத்துல இருக்கான்னு. ஆனா லூஃபி மட்டும் இழிச்சுக்கிட்டே டக்கையாக்கி எப்ப கிடைக்கும்னு கேப்பான். எல்லாம் தொண்டையிலேயே ஏத்துவானுங்க. ஏண்டா இது திங்கிற நேரமாடா வெண்ணெய் விளக்கென்னு. அப்ப நமிக்கு கொஞ்சம் ஷாக் ஆகும். என்னன்னா ஹட்சின்னு ஒருத்தனோட வாய்ஸ் கேட்டால, அந்த வாய்ஸ நமி இதுக்கு முன்னாடி எங்கேயோ கேட்ட மாதிரியே ஒரு ஃபீலிங். ஏன்னா ஆல்ரெடி இவ தான் ஃபிஷ்மேனால ரொம்பவும் பாதிக்கப்பட்டிருக்காளே, கண்டிப்பா இருக்காது ஏதாச்சும் இமேஜினேஷனா தான் இருக்கும்னு மனசை தேத்திக்குவா. அப்புறம் அந்த பொண்ணு லூஃபி கிட்ட நான் உனக்கு அப்புறமேட்டு டக்கையாக்கி ட்ரீட் வைக்கிறேன், இப்ப நான் என் ஃப்ரெண்டை காப்பாத்த போகணும்னு சோகமா சொல்லுவாளா. லூஃபிக்கு காண்டாவும் ஐயோ போச்சேன்னு புலம்பி தள்ளுவான். நமி உன் விஷயத்துல மூக்க நுழைக்கிறது தப்புதான், பட் உனக்கு ஓகேன்னா சொல்லு, நாங்க உன் ஃப்ரெண்ட்ஸை காப்பாத்துறோம். அதாவது நான் இல்ல, என் பின்னாடி இருக்காங்களே ஒரு லூசு பயலுக, அவனுக்கு காப்பாத்துவானுங்கம்பா. ஆமா ஆமான்னு கோஷம் போடுவானுங்க. ஆனா அதுக்கு ஒரு கண்டிஷன், அவனை அப்படி காப்பாத்திட்டா ஃபிஷ்மேன் ஐலாண்டுக்கு நீ எங்களை கூட்டு போகணும், ஓகேவான்னு சொல்லி கேப்பா. அவளுக்கு சந்தோஷம் தாங்க முடியல. நிஜமாவான்னு கேப்பா. நிஜமாதான், உனக்கு ஓகேவான அவளும் ஓகே நீர்வா. உடனே லூஃபி கிட்ட நிஜமாவே ஹட்சினை காப்பாத்த ஹெல்ப் பண்றியான்னு சொல்லி கேப்பா. அதெல்லாம் பண்ணிக்கலாம், ஆனா ஹட்சின் யாருன்னே தெரியாதுன்னு சொல்லுவான். அவன் தான் டக்கோயாக்கி பிளேஸோட ஓனர், நான் அங்கதான் வேலை பாக்குறேன்பா. அதோட விடலையே அந்த டக்கோயாக்கி தான் உலகத்திலேயே ரொம்ப ரொம்ப பெஸ்ட்னு வேற சொல்லுவாளா. அடுத்த செகண்ட் லூஃபி என்னடா வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இதை விட முக்கியமான விஷயம் வேற ஏதாச்சும் இருக்கா? டக்கோயாக்கி தான் நம்மளோட வாழ்க்கையே, அவனை நம்ம காப்பாத்தணும்னா என்ன வேணாலும் பண்ணலாம்னு சொன்ன அம்புட்டு பேரும் ஓன்னு கத்த ஆரம்பிச்சிருவானுங்க. மொத்தத்துல அட்டூழியத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டானுங்க. சரி இப்ப அவனுக்கு ஒத்துட்டானு இல்ல, இப்ப எங்க போகணும்னு சொல்லி மத்த எல்லாம் அவனுங்க பாத்துக்குவானுன்னு சொன்ன உடனே ஒரு மேப் எடுத்து அர்கிபெலகோங்கிற ஈஸ்ட்ல இருக்க ஒரு ஐலாண்டை காட்டுவா. என்ன 5 கிலோமீட்டர் இங்க இருந்து போகணும், ஃப்ளையிங் ஃபிஷ் ரைடர்ஸோட ஹைட் அவுட்டும் அங்கதான் இருக்குது. இப்ப இவங்க இருக்கிறது இந்த இடம், இங்க இருந்து இவங்க ஸ்ட்ரெயிட்டா போனா போதும். அதுக்கு இவங்க வெஸ்ட் சைடு நோக்கி போகணும். கரெக்டா போகணும்னா நம்ம அந்த ஃபிஷ் கிட்ட தான் டைரக்ஷன் கேட்கணும்னு அந்த பப்பக் சொல்லும். உடனே அவ தவி தவி போய் ஹேன்னு கத்தாரம்பா. எல்லாரும் ஆச்சரியமா பாப்பாங்க, ஏன்னா இப்ப அவ ஃபிஷ் கூட பேச போறா. அவ அப்படி சத்தம் போட்டவனே திடீர்னு கடலுக்கடியில இருந்து ஏகப்பட்ட மீனுங்க பிச்சுக்கிட்டு வரும். அதான் நம்மளுக்கு போயிட்டு இருக்கும் போது வழியில கிராஸ் பண்ணி போச்சே அந்த மீனுங்க தான் தலையை வெளியே நீட்டிட்டு வந்து நிக்குமா. நம்மளுக்கு பார்த்துட்டு ஆடி போயிருவாங்க, அசந்து போயிருவாங்க. இவன் நடந்த மேட்டர் சொல்லி டைரக்ஷன் கேப்பா. ஆனா அதுங்க ஃப்ளையிங் ஃபிஷ் ரைடர்ஸை கண்டு பயந்து போயிருக்குங்க. ஆனா அதுகளால எவ்வளவு முடியுமோ அவ்வளவு பக்கத்துல கொண்டு போய் விட்டுருவாங்க. அதுக்கப்புறம் போனா போதும். நமி எல்லாம் இவ ஃபிஷ் கிட்ட பேசுறான்னு தெரிஞ்ச உடனே ரொம்ப சந்தோஷப்படுவா. என்ன மெர்மைட்ஸால இதெல்லாம் பண்ண முடியும்னு இவளுக்கே பண்ணதான் தெரியுது. ஆனா லூஃபிக்கு அதை பத்தி எல்லாம் கவலை இல்ல. ஏமா கேமி உன் கூட வந்தா நாங்க நிறைய மீனுங்க சாப்பிடலாமான்னு கேப்பான். தஞ்சி அவன் வாயோட புடிச்சு இழுத்து உன்னை கொன்னே போடுவேன், வாயை வச்சுட்டு கொஞ்ச நேரம் சும்மா இருப்பான். ஆனா இப்ப நமிக்கு ஒரு குழப்பம் என்னன்னா, ஃபிஷிங் எல்லாம் அண்டர் வாட்டர்ல போகுங்க, அதை ஃபாலோ பண்ணி எப்படி போறது, கஷ்டமாச்சேன்னு சொல்லுவா. அந்த ஸ்டார் ஃபிஷ் கொஞ்சம் பொறுமையா வெயிட் பண்ணி பாருங்க, நாங்கெல்லாம் தெரிக்க விடுவோமா. அதான் அந்த ஃபிஷிங்க அதுகளோட துடுப்பை மட்டும் மேல ஆட்டிக்கிட்டு தண்ணிக்குள்ள போயிட்டு இருக்குங்க. மேல ஒரு கோடு மாதிரி உருவாகும். அது பார்க்கவே செம சூப்பரா இருக்கும், யாராலையும் நம்பவே முடியல. என்னடான்னா மொத்த ஃபிஷுமே ஒன்னா சேர்ந்து டைரக்ஷன் போட்டு காட்டுதுங்க. எப்பா வேற மாதிரி இதை ஃபாலோ பண்ணி போலாம் பாங்க. கேமி நீ சூப்பர்னு சொல்லி பொடனியா அடிச்சு அவளை பாராட்டி தள்ளுவான். அப்புறம் என்ன உசோப்பு உடனே டைரக்ஷனை திருப்பி விட்டு சல்லுன்னு அதுல ஃபாலோ பண்ணி போவான். பாய் சம்புட்டு பேரு ரெடியா இருக்கீங்களா, போறோம் தட்டுறோம் தூக்குறோம் வேற லெவல்ல ஃபன் பண்றோம்னு சொல்லி ஜாலியா நம்ம ஆளுக கிளம்புறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.